தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில கூட்டம் ஜூலை 31, ஆகஸ்ட் 1 ஆகிய 2 நாட்கள் கன்னியாகுமரியில் நடைபெற்ற போது, வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் மக்கள் சந்திப்பு இயக்கத்தை நடத்துவதென்று தீர்மானித்ததை நீங்கள் அறிவீர்கள். தோழர்கள் அதற்கான தீவிரமான தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்பதையும் நான் அறிவேன். தமிழ்நாட்டில் உள்ள நம்முடைய 12,000 கட்சி கிளைகளும் இந்த பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இதனுடைய நோக்கம், தமிழ்நாட்டில் உள்ள எவ்வளவு அதிகபட்ச மக்களை நாம் நேரடியாக சந்தித்து அவர்களோடு உரையாட முடியுமோ அதற்கான உரையாடலை நாம் நடத்த வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பணிகள் சம்பந்தமாக மக்கள் என்னதான் கருதுகிறார்கள், நம்முடைய அரசியல் நிலைப்பாடுகள் சம்பந்தமாக மக்கள் எத்தகைய கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள், அது நம்மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்ன, வரவேற்பு என்ன, அல்லது மக்கள் இன்றைக்கு எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்று நமக்கு தெரிந்ததையெல்லாம் அதற்கு எதிராக, அந்த பிரச்சனைகளுக்கு எதிராக நாம் எத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமோ அவற்றையெல்லாம் நாம் செய்து கொண்டிருந்தாலும், மக்கள் அவர்கள் என்ன பிரச்சனைகளை நம்மிடம் சொல்லுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதும் இதனுடைய முக்கியமான நோக்கம். ஆகவே மக்களிடமிருந்து கற்றுக்கொள் என்கிற நம்முடைய மார்க்சிய அறிஞர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப மக்களிடம் சென்று அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்க வேண்டும். அவர்கள் கட்சியை பற்றி நல்லது சொன்னாலும் சரி, கெட்டது சொன்னாலும் சரி, விமர்சித்தாலும் சரி, அவற்றையெல்லாம் காது கொடுத்து கேட்டு நிதானமாக, பொறுமையாக உரிய விளக்கத்தை, உரிய பதிலை மக்களுக்கு அளிப்பது என்பது நம்முடைய கடமை. இந்த உழைப்பாளி மக்கள்தான் நம்முடைய ஆணிவேர். அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு, கருத்துக்களுக்கும் உரிய மதிப்பை நாம் அளிக்க வேண்டும். ஆகவே இதன் மூலமாக தமிழ்நாட்டில் பல லட்சக்கணக்கான மக்களை இந்த 6 நாட்களில் நாம் சந்திக்க வேண்டும். அதற்காக பல லட்சக்கணக்கான துண்டு பிரசுரங்களை வெளியிடுவது என்று நாம் தீர்மானித்து, அனைத்து மாவட்டங்களிலும் துண்டு பிரசுரங்கள் என்பது தயார் நிலையில் இருக்கிறது. அதிலே இந்த பிரச்சார இயக்கத்தில் மத்திய அரசாங்கத்தை நோக்கி நாம் முன்வைக்கக்கூடிய கேள்விகளும் கோரிக்கைகளும் அதில் அடங்கியிருக்கிறது. அதே மாதிரி தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியின் முன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகம் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தமாகவும், அதன் மீது தமிழக அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள், அணுகுமுறைகள் சம்பந்தமாகவும் நாம் மக்களோடு உரையாட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த மக்கள் சந்திப்பு இயக்கத்தை 26ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடத்துவது என்று நாம் தீர்மானித்திருக்கிறோம். ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு வார்டிலும் இந்த பிரச்சார இயக்கம் என்பது நடைபெற வேண்டும். அதே மாதிரி இதை பயன்படுத்தி மாலை நேரத்தில் தெருமுனை கூட்டங்கள், பிரச்சாரத்தினுடைய நிறைவில் பொதுக்கூட்டங்கள் என்கிற முறையில் பல லட்சக்கணக்கான மக்களை ஒரு குறுகிய காலத்திற்குள் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இதை நாம் பயன்படுத்த வேண்டும். இதன் மூலமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகத்தில் ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய பணிகள் சம்பந்தமான உண்மையான நிலைமையை அறிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். மாநில செயலாளர் முதல் கொண்டு அரசியல் தலைமை குழு உறுப்பினர்கள் உட்பட கிளை செயலாளர் வரை, கட்சி உறுப்பினர்கள் வரை பல்லாயிரக்கணக்கான நம்முடைய தோழர்கள் இந்த 6 நாட்களும் தமிழகத்தினுடைய பட்டி தொட்டிகள் எங்கும், மூளை முடுக்கெங்கும், ஒவ்வொரு வீடாகவும் சென்று மக்களோடு பேசுகிற ஒரு வாய்ப்பாக இந்த பிரச்சார இயக்கத்தை நாம் வடிவமைத்திருக்கிறோம். ஆகவே இதை வெற்றிகரமாக்குவதற்கான முயற்சிகளில் நம்முடைய தோழர்கள் அனைவரும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பிரச்சார இயக்கத்தில் பங்கேற்கவில்லை என்று ஒரு உறுப்பினர் கூட இருக்கக்கூடாது. 6 நாட்களும் சிலரால் பங்கேற்க முடியாமல் போகலாம், 4 நாட்கள் சிலரால் பங்கேற்க முடியாமல் போகலாம். ஆகவே ஏதாவது ஒரு வகையில் அனைத்து உறுப்பினர்களும் இந்த மக்கள் சந்திப்பு இயக்கத்தில் எங்களை நாங்கள் ஈடுபடுத்தி கொண்டோம், 1,00,000 தோழர்களும் இந்த பணியிலே, இந்த மகத்தான பணியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள் என்கிற நிலைமையை உருவாக்குவது என்பது அவசியம். அதற்கான தீவிரமான முன்முயற்சிகளை கிளை செயலாளர்கள் தங்கள் கிளைகளில் மேற்கொள்ள வேண்டும். கிளை உறுப்பினர்களோடு பேசி யார் எத்தனை நாட்கள் கலந்து கொள்ள முடியும், எந்தெந்த தேதியில் கலந்து கொள்ள முடியும், அல்லது எந்தெந்த நேரத்தில் கலந்து கொள்ள முடியும் என்ற வகையில் ஒரு துல்லியமான திட்டமிடுதலை கிளை செயலாளர்கள் மேற்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட துல்லியமான திட்டமிடல் இருக்கிறதா என்பதை இடைக்கமிட்டி செயலாளர்களும் மாவட்ட செயற்குழு மாவட்ட செயலாளர்களும் கண்காணிப்பதன் மூலமாக ஒரு மாபெரும் வெற்றிகரமான இயக்கமாக இந்த மக்கள் சந்திப்பு இயக்கத்தை
நம்மால் நடத்த முடியும். இதன் மூலமாக பல லட்சக்கணக்கான மக்களை ஏக காலத்தில் சந்திப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இது அமையும். ஆகவே இந்த மக்கள் சந்திப்பு இயக்கத்தை வெற்றிகரமாக்க வேண்டுமென்று அனைத்து தோழர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.